மகாபோதி அக்ரஸ்ராவக விஹாராதீஸ்வர ஜப்பானின் லங்காஜி விஹாரை, இந்தியாவின் சாந்தி சேத்தகிரி விஹாரை, சபகஸ்கந்த அபேசேக ராமய விஹாரை ஆகியவற்றின் விஹாராதிபதி, இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர், சாஞ்சி பௌத்த பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரான ஜப்பானின் பிரதம சங்க நாயக்கர் பானகலு உபதிச தேரரின் 76வது பிறந்த நாள் இன்றாகும். இதனை முன்னிட்டு யோஷிடா சர்வதேச பாடசாலையின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து விசேட பூஜையை ஏற்பாடு செய்திருந்தனர். பின்னர் பானகலு உபதேச தேரருக்கு ஆசி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. இதேவேளை மற்றொரு தானம் வழங்கும் நிகழ்வு இன்று பகல் மாளிககந்த அக்ரஸ்ராவக விஹாரையில் இடம்பெற்றது. இதன்போது அங்குள்ள புனித சின்னங்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பமும் மக்களுக்கு வழங்கப்பட்டது. தென்னிலங்கையின் தெனியாய பானகல எனும் அழகிய கிராமத்தில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பிறந்து தனது 17வது வயதில் துறவரமேற்ற பானகல உபதிச தேரர் 57 வருடங்களுக்கு மேலாக புத்த சாசனத்திற்கு அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். அனகாரிக தர்மபால அவர்கள் ஆரம்பித்த இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவராக பானகல உபதிச தேரர் 25 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார். ஜப்பானில் முதலாவது தேரவாத பௌத்த விகாரையை நிர்மாணித்த பெருமையும் தேரரையே சாரும். சவுதி அரேபிய மன்னரின் அழைப்பின் பேரில் அந்த நாட்டிற்கு சென்று உலகின் முதலாவது தேரராகவும் பானகல உபதிச தேரர் விளங்குகின்றார். சிறுவர் கல்விக்காகவும் பானகல உபதிச தேரர் மகத்தான சேவையாற்றியுள்ளார். முதற் தடவையாக சிறுவர் கல்விக்காக யோஷிடா பாடசாலையை ஆரம்பித்தமையும் தேரர் ஆற்றிய சேவைகளில் அடங்குகின்றன.